வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி கோல்டு அடுத்தது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் கன்சால்டேஷன் ஜோன் எப்படி சூப்பராக ஆக்ட் பண்ணுது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஃபிபோவில் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறது டார்கெட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ கோல்டு பார்த்துடலாம். இதில் முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வீக்லி கேண்டில்ஸ். லாஸ்ட் வீக் ரெட் கேண்டில், அதுக்கு முன்னத்த வீக் பாருங்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டில் ரொம்ப முக்கியமான கேண்டில். அதுக்கு முன்னாடி வந்த ஒரு ரெட் கேண்டில் ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணிட்டான். ஸ்ட்ராங் புல்லிஷா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, மந்த்லியில் நாம் எடுத்துக்கலாம். மந்த்லியில் நாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிடும். ஸோ இந்த கன்சல்டேஷன் இது ஒரு கப் அண்டு ஹேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பேட்டர்னை. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே பிரேக் ஆயிருக்கு 2220. இதை நம்ம இன்னும் சில வருஷத்துக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா இது 13 வருஷ கன்சல்டேஷன். இந்த ஏரியா ஒரு நாள் 2 நாள் கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகல, 13 வருஷ கன்சல்டேஷன். இதனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 3 அதில் பார்க்கலாம். டார்கெட் எப்படி பார்க்கலாம்னா, இதனுடைய ஹைட் என்னவோ அதே ஹைட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நாமளும் பார்த்துடலாம். இதனுடைய லோலிருந்து இதனுடைய ஹைக்கு நமக்கு $863 நமக்கு மேலே வந்திருக்கு. அதே மாதிரி மேலே $863 போயிருக்கா, $850 வந்துருச்சு. இன்னும் $13 தான். ஸோ $13 நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதனுடைய ஹைட் எத்தனை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம், எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் அடுத்தது பார்க்கலாம். 77% இதனுடைய ஹைட் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸை எப்பவுமே பர்சன்டேஜ் வைஸில் கால்குலேட் பண்ணினா தான் பெட்டராக இருக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 4. இந்த 77% டார்கெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 5. இதனுடைய 77% நம்ம எடுத்துக்கலாம். 77% எடுத்துட்டோம்னா 3450. இதுதான் இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் கன்சல்டேஷன் கிடையாது, ஒரு 13 வருஷ கன்சல்டேஷனோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இது ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது எப்போ வேலிட் இல்லாமல் போகும்னா, இந்த லோ பிரேக் ஆனதை வேலிட் இல்லாமல் போகும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கீழே வரும். இந்த லோ பிரேக் ஆகும்போது மட்டும்தான் இது வேலிட் இல்லாமல் போகும். அது வரைக்கும் இது வேலிடாக இருக்கும். நாம் இது எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போ கோல்டு ஒரு ஸ்ட்ராங் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு 3500 வரைக்கும் டார்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது ஓகே, 3500 வரைக்கும் போகிறது இருக்கட்டும். அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொன்னோம்ல, நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபிபோ யூஸ் பண்ணுவோம். இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மட்டும் நாம் ஒரு ஃபிபோ ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கிறோமா, டெய்லியில் வச்சு பார்த்தா தெரியும், கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த கேண்டிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஏன்னா இது ஒரு நியூஸ் பேஸில் கீழே வந்த கேண்டில். இந்த மூமெண்டம் வீக் ஆகணும்னா ரீசன்ட் லோக்கு கீழே வீக்லி பேசிஸில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங் ஒரு மூமெண்டம் வீக்லியில் இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆனது வீக் ஆகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும், ஸோ இந்த ஃபிபோ ட்ரா பண்ணி நீங்கள் இந்த லெவலில் நீங்களே கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கோட அந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, லாஸ்ட் வீக்குக்கும் முன்னாடி வீக்கோட க்ரீன் கலருக்கு நீங்கள் ஃபிபோ ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லெவல் உங்களுக்கு வந்துடும். 2657 இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. அடுத்தது 2639 இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா. மேலே போனாலும் கீழே கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கானா. அடுத்தது 2621, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கவே இல்லையா. சப்போஸ் கீழே அடுத்தது வந்தானா எங்கே வருவான், 2598 வருவான். 98 வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல பையிங் ட்ரை பண்ணலாம். 621, 639, 657க்கு மேலே ஸ்டேபிள் ஆகிட்டானா அடுத்தது 683, அதுக்கு அடுத்தது 2716. இது எல்லாம் நெக்ஸ்ட் வீக் உண்டான இம்பார்ட்டண்ட்டான லெவல். இந்த லெவலை நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட கோல்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத. நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது 4 ஹவரில் என்ன ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு, அங்கே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்துதா, இங்கேயும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு கப்பு, இங்கே ஒரு கேண்டில். ஸோ இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட சொல்லலாம். இதுதான் நெக் லைன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணும், இதே ஹைட்டுக்கு இங்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஸோ சிம்பிளான கான்செப்ட் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், அந்த பிளான் தப்பாக போனாலும் பரவாயில்ல. ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட் போகணுங்கிறதுல அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா மண்டே எப்படி ஓப்பன் ஆகுனா இப்படி ஓப்பன் ஆகி இப்படி கீழே டைரெக்டாக சர்ன்னு கீழே வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வருத்தப்படவே கூடாது. பட் நம்ம பிளான் பண்ண இப்படி போனால் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஃபேவராக போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெளிவாக புரியறக்க ஆரம்பிச்சிடும். தெளிவாக புரிஞ்சிருச்சுனாலே போதும், நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், இந்த ஃபிபோ ட்ரா பண்ணியிருந்தோம், போன வீடியோலேயே ட்ரா பண்ணியிருந்தோம். ஹவர்லியில் ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கு, இன்னும் அடுத்தடுத்து டார்கெட் போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்கே க்ளோஸ் ஆகும்போது சொல்லியிருந்தோம். நமக்கு இந்த 1.618 நமக்கு ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. இதில் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்போ ஒரு புல்லிஷ் மூமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 2 நமக்கு கன்சல்டேஷன் எங்கெங்கெல்லாம் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். 15 மினிட்ஸ் போட்டுக்கலாம். இந்த லைனு கூட சார் நம்ம ஃபியூச்சருக்கு போய்க்கலாம், ஏன்னா ஃபியூச்சரில் நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இங்கே ஒரு 3 டேஸ் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகிறது நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் கன்சல்டேஷன் ஆனால் நீங்கள் ஃபிபோவும் ட்ரா பண்ணலாம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 3. இந்த கன்சல்டேஷனுக்கு மார்க்கெட் கீழே பிரேக் ஆயிருக்கா, ஸோ அதனால் நமக்கு கீழே லைன் வர்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு 1.618 இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சா? 23,945 அச்சீவ் ஆயிடுச்சா? இங்கே அந்த கேப் ஜோனும் இருக்குது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 4 or 5. ஓகே, 4னே வச்சுக்கலாம். கேப் ஜோனும் இருக்குது, நமக்கு 1.618 இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்மாக புக் பண்ணிக்கணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்னென்னா, நம்ம மூமெண்டம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது பொசிஷனை கேரி பண்ணக்கூடாது. ஸோ கேரி பண்ணியிருந்தாலுமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும், கொடுக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மூமெண்டம் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது செல் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் அந்த பிரேக் அவுட் ஆன ஏரியாவுக்கு உள்ளே போயிடுச்சு. நம்ம மூமெண்டம் பையிங் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக பை ட்ரை பண்ணலாமா? நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஓப்பன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங் ட்ரை பண்ணுறோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்துடுறோம், அவ்வளோதான். ஏன்னா ஓப்பனிங் கேண்டில், ஓப்பனிங் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரியும். ப்ளஸ் இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே ஒரே நாளில் வந்துடாது. நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் அட்லீஸ்ட் 6 months to 1 year ஹார்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் இது வெறும் கேண்டிலாக பார்க்கக்கூடாது, இது என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமாக கவனித்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் எல்லாமே தெரியலினாலும் ஒரு 70-80% தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது கன்சல்டேஷன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்? ஓகே, இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது பேசியாச்சு. நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, இந்த ஃபிபோ நமக்கு இன்னும் தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபிபோ நம்ம எப்படி போடலான்னா, அடுத்தது சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா, ஆல்ரெடி இங்கே கன்சல்டேஷன் ஜோன் ஆகிருக்கு. ஸோ இங்கே கீழே வந்தது இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபிபோ ட்ரா பண்ணலாம். ஸோ நமக்கு இதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்ம எப்படி ஃபிபோ ட்ரா பண்ணுறது? நம்ம இப்போ மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே அடுத்தடுத்த லெவல் இருக்கிற மாதிரி நமக்கு ட்ரா பண்ணால் வேலை முடிச்சு, அவ்வளோதான். இப்போ இப்படி ட்ரா பண்ணால் தான் அடுத்த லெவல் மேலே வருது. ஸோ இங்கே மேலே வருதுங்களா, 1.618 இங்கே தான் வருது. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆனால் நமக்கு அடுத்த லெவல் மேலே வர்ற மாதிரி ட்ரா பண்ணணும். கீழே பிரேக் டவுன் ஆனால் அடுத்த லெவல் கீழே வர்ற மாதிரி ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருந்தார், அவருக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சப்போஸ் இங்கே மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் எது வரைக்கும் இருக்குது? 24,690 வரைக்கும் இருக்குது இன் ஃபியூச்சரில். நான் இது இப்போ சொல்லிட்டு இருக்கிறது ஃபியூச்சர். ஓகேங்களா? இதை வேணாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழேயே வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டே இருந்தது, பிரேக் அவுட் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்க வேண்டியதான். இல்லை நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோன்னா 24,250க்கு கீழே ஒரு சின்ன எஸ்எல் வச்சுட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். இதுதான் நம்மளுடைய பிளான். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்படி வந்தாலும் நம்ம அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஓவராலாக என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பிளான் படி நடக்குதா, இல்லை ஆப்போசிட்டாக நடந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, இல்லை வேடிக்கை பார்க்கலாமா, இது மட்டுமே நீங்கள் டெய்லி டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் நமக்கு லாஸ் வருது என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைடு மூவ் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.